वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये वसुदेवसुदं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं पीताम्बरं करविराजितशङ्खचक्रं कौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहाय अतिसुन्दरमन्दहासं वातालयेशमनिशं கிருதிபாவயாமி. எல்லோருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. இன்னைக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு கைசிக மகாத்மியம். இந்த கைசிக மகாத்மியம் 48வது அத்தியாயம் ஸ்ரீ வராக புராணத்தில் வருது. 92 ஸ்லோகங்கள் உடையது. ஸ்ரீ வராக பெருமாள் பூமி தாயாருக்கு பூமி தாயாருடன் சம்பாஷணை செய்து உபதேசம் பண்ணினதாக கூறப்படுகிறது. முதல்ல வராக புராணத்தினுடைய ஒரு அம்சங்களை ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறேன். கால அவகாசம் 30 நிமிஷம் இருக்கிறதுனால சுருங்க சொல்லின் அது உயர்ந்தது. பாகவதத்தில் இது வருது, வராக புராணத்துலேயும் ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஹிரண்யாக்ஷகன் ஹிரண்யகசிபு. அதில் ஹிரண்யாக்ஷகன் பூமி பிராட்டியை அப்படியே எடுத்துட்டு சமுத்திரத்துக்கு அடியில் கொண்டு ஒழிச்சு வச்சுட்றான். அதனால் நிறைய பிரச்சனைகள் வந்தது. பூமி பிராட்டி பூமாதேவி இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் கஷ்டப்பட்டு மனம் உருகி பிரம்மா பகவான் வைகுண்டநாதன் பரந்தாமன் விஷ்ணுவிடம் பிரார்த்தனை பண்ணுறார். அந்த பிரார்த்தனைக்கு இணங்கி அவர் ஸ்ரீ வராக அவதாரம் எடுத்தார். அது பன்றி அவதாரம்னு சொல்லலாம். வராக அவதாரம் ஒரு சின்ன உருவத்திலேருந்து ஒரு ஜெயஜாண்டிக் டவரிங் பர்சனாலிட்டியாக அவர் உருவம் எடுத்து 2 தந்தங்கள், டஸ்க்கு, பல்லு எல்லாத்தையும் வச்சுட்டு சமுத்திரத்துக்கு உள்ளே போய் அந்த மட்டி வாட்டர் அதுக்கு ரொம்ப அடியில் வச்சுருக்கான் ஹிரண்யாக்ஷகன். அதை தோண்டி எடுத்து பூமாதேவியை அப்படியே மீட்டு கொண்டு வரார். அந்த நேரத்தில் நாரதர் ஹிரண்யாக்ஷகன்கிட்ட சொல்கிறார், பூமாதேவியை தூக்கிட்டு போய்டுறார் விஷ்ணு, நீ எதுவும் கொண்டு வந்தேங்கிறியே அப்படின்னு சொன்ன உடனே ஹிரண்யாக்ஷகனுக்கும் விஷ்ணு பகவானுக்கும் வராகருக்கும் ஒரு பெரிய யுத்தம் நடக்கிறது. நிறைய நேரம் நடந்ததுக்கப்புறம் அந்த யுத்தம் நடக்கும்போது டஸ்கில் தாயார் உட்காந்துட்டுருக்கா, அப்படி நடுங்கிறது, ஷேக் ஆகிறது கொஞ்சம். அதனால் தாயாரை ஒரு இடத்துல ஸ்திரமாக வச்சுட்டு யுத்தம் நடந்து கடைசியில் சுதர்சன சக்கரத்தை விட்டு அதுலேருந்து ஒரு பொறி கிளம்பி அவனுடைய திரிசூலத்தை உடைச்சிட்டு அந்த பொறி ஹிரண்யாக்ஷகனை வதம் பண்ணிடுறது, சம்ஹாரம் பண்ணிடுறார். பூமாதேவியை மீட்டு மேலே கொண்டு வந்துடுறார். இதுதான் வராக புராணத்தில். ஸோ பூவராகமாக வந்துடுறார். அப்போது அவ்வளோ பெரிய உருவமாக இருக்கிறதுனால அந்த உருவத்தை சின்னதாக்கிய சொல்லி பிராட்டியார் கேட்ட உடனே அவர் தன்னுடைய உருவத்தை சுருக்கிக்கிறார். அதனால தான் இந்த புராணம் கைசிக மகாத்மியம் எங்கே நடந்ததோ அந்த திவ்ய க்ஷேத்திரம், திவ்ய தேசம் திருக்குறுங்குடி என்று அழைக்கப்படுகிறது. திருக்குறுங்குடி அதை குறுகின்றுறார் தன்னுடைய உருவத்தை. தாயார் அப்படியே நடுங்கின்றிருக்கா. அவளை தன்னுடைய இடது கையால் அரவணைச்சுண்டு தன்னுடைய மடியில் வச்சுண்டு ஆசுவாசப்படுத்துகிறார். ஏன்னா எவ்வளோ பெரிய விஷயம் இது நடந்திருக்கு. அதனால் அவன் நடுங்கின்னு இருக்கும்போது ஆசுவாசப்படுத்தி சமாதானப்படுத்துகிறார். இந்த கைசிக மகாத்மியம் ஆரம்பிக்கிறது. இப்போது இதை ஒரு பயணமாக நான் சொல்கிறேன். இந்த கதை எப்படி வந்தது, அதிலிருந்து ஒரு பயணம் மாதிரி எடுத்து
உங்கள் முன்னாடி சமர்ப்பிக்கிறேன். என்ன சொல்கிறாருன்னா, முதல் ஸ்லோகம் 92 ஸ்லோகத்தில் பூமாதேவி ரொம்ப வருத்தப்பட்டு கேட்டுக்கிறார். இது எப்படின்னா, அவர் உபதேசமாக எடுத்துக்கும் போதோ, நீங்கள் ராமாயணத்தை எடுத்துட்டீங்கன்னா ராமர் நடந்து காட்டினார் நமக்கு எல்லாத்துக்கும் தர்மத்தை. உபதேசமாக பண்ணலை, அந்த ராமர் படி நம்ம நடந்துக்கிறோம், அது ஒரு உபதேசம் மாதிரி ஆயிடுது. கிருஷ்ணாவதாரத்தில் கீதாச்சாரியன் பகவத்கீதையை அர்ஜுனுக்கு உபதேசம் பண்ணுறார். அர்ஜுனன் கேட்டுக்கிறான், என்னால் யுத்தம் பண்ண முடியலை, பீஷ்மர் துரோணர்லாம் நான் எப்படி சம்ஹாரம் பண்ணுறதுன்னு குழம்பி இருக்கும்போது அவனை யுத்தம் பண்ண வச்சு தர்மங்களை சொல்லி பகவத்கீதையை கொடுக்குறார் கீதாச்சாரியன். இங்கே தாயார் என்ன கவலைப்படுறான்னா, என்னை காப்பாற்றி கொண்டு வந்துட்டேள், ஆனால் இந்த பூமியில் எத்தனை ஜனங்கள் என்னுடைய குழந்தைகள் இருக்காளே, அவளுக்கு என்ன வழி, அவளை எப்படி கரையேற்றுறது, அவள் எப்படி மோட்சம் அடைவா, அவளை எப்படி காப்பாற்றுறது அப்படின்னு கேட்குறா. அப்போது இந்த ஸ்டோரி ஸ்டார்ட்ஸ். திருக்குறுங்குடியில் நடந்தது இந்த சம்பவம். திருக்குறுங்குடி திவ்ய தேசம், வைஷ்ணவ ஸ்தலத்தில் ரொம்ப பிரசித்தி பெற்றது. திருமங்கை ஆழ்வார் இங்கேருந்து மோட்சம் அடைஞ்சார்னு வரலாறு சொல்கிறது. அப்பேற்பட்ட க்ஷேத்திரம். அதில் அழகிய நம்பி இருக்கா, திருக்குறுங்குடி வள்ளி நாச்சியார் தாயார், அந்த மாதிரி ஒரு பாண்டிய நாட்டு திருநெல்வேலியில் அமைந்திருக்கிறது. அப்போது முதல் ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, ஜாகரேது விஷாலாக்ஷி ஜானதோ வாப்ய ஜானதக யோ மே பிரகாயதே கேயம் மம பக்தியா வியவஸ்திதக. ஒரு பக்தன் இருந்தான், சிறந்த பக்தன். பாடல் மூலம் பக்தியாக எந்த பலனும் எதிர்பார்க்காமல் என்னை பாடி திருப்பல்லாண்டு பாடி மோட்சம் அடைஞ்சான் ஒரு பக்தன் இருந்தான் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அந்த உருக்கமான பாட்டு பக்தி பரவசம், வித்தவுட் எக்ஸ்பெக்டிங் எனிதிங், எனி பெனிஃபிட்ஸ், எந்த பலனும் எதிர்பார்க்காம உருகி சொல்கிறான். அப்போது பிராட்டியார் கேட்குறா, அஹோ கீத பிரபாவோ வை யஸ்த்வயா பரிகீர்த்திதः கஷ்ச கீத பிரபாவேன சித்திம் பிராப்தோ மகாதபாஹ. பெரிய பெரிய ரிஷிகள், வேதங்கள், ஆகமங்கள் அதெல்லாம் சொல்லுவேள் நீங்கள், அவள் எப்படி உங்கள்கிட்ட மோட்சம் அடைஞ்சாலாம் சொல்லுவேள். நீங்களே பக்தி பரவசமாக கானம் மூலம் ஒருத்தன் மோட்சம் அடைஞ்சிருக்கான்னு சொன்னால் அது ரொம்ப பிரசித்தியாக தான் இருக்கணும், சொல்லுங்கோளேன் அப்படின்னு கேட்குறா. ஸ்ரீ வராஹோவாச்ச. அப்போது அவர் கதையை ஆரம்பிக்கிறார். ஸ்ருணு தத்வேன தே தேவி கத்தியமானம் யசஸ்வினம் யஸ்து கீத பிரபாவேன சித்திம் பிராப்தோ மகாதபாக. ஒருத்தன் பாடிட்டு இருக்கான் என்னை பற்றி, ரொம்ப உருக்கமாக அவனை பற்றி சொல்கிறேன். அது எங்கே நடந்ததுன்னா, அஸ்தி தக்ஷிண திக்பாகே மகேந்திரோ நாம பர்வதக தத்ர ஸ்ரீ க்ஷீரநதி புண்ணியா தக்ஷிணே சாகரங்கமா. அங்கே ஒரு தெற்கு நாட்டில், தென்னாட்டில் மகேந்திர பர்வம்ங்கிற இடத்துல, திருக்குறுங்குடிங்கிற ஊரில் ஒரு க்ஷீரநதி, க்ஷீரசாகரம், க்ஷீரநதி பாலாறுன்னு சொல்லலாம், ஒரு சின்ன ஆறு. அது சமுத்திரத்தோடு கலக்கிற இடம், அது போய் கலக்கிறது. அந்த இடத்துல நடந்த சம்பவம். அந்த இடத்துல ஒரு பக்தன், அவன் ரொம்ப கீழ் ஜாதியில் தான் பிறந்தவன், பாணர் குலத்தை சேர்ந்தவன் ஒரு பக்தன். ரொம்ப நன்னா என்னை பற்றி உருக்கமாக பாடுவான். ஏவம் து காயமானஸ்ய காத சம்வத்சராதச ஸ்வபாகஸ்ய குணக்ஞஸ்ய மத்பக்தஸ்ய வசுந்தரே. 10 வருஷமாக
வந்து தினம் ஜாகிரதத்தில் வருவான். திருப்பள்ளி எழுச்சி பாடிட்டு திரும்பி போயிடுவான். அவன் கீழ் ஜாதி இருக்கிறதுனால ஆகம சாஸ்திரம் அந்த காலத்தில் இருக்கும் பொழுது கோவிலுக்கு வெளியில் இருந்து தான் பாடுவான். 10 வருஷமாக திருப்பள்ளி எழுச்சி பாடிட்டு அர்த்த ஜாமத்தில் 2வது ஜாமத்தில் வந்து பாடிட்டு திரும்பி போயிடுவான். தினமும் இப்படி பண்ணுவான். அவனுடைய பாட்டு அவ்வளோ உருக்கமாக இருக்கும். அதை நான் ரசிச்சுட்டே இருப்பேன். அப்போது அடுத்ததாக சொல்கிறார், கௌமுதஸ்ய து மாசஸ்ய துவாதஷ்யாம் சுக்லபக்ஷகே சுப்தே ஜனே கதே யாமே வீணாம் ஆதாய நிர்யயௌ. ஒரு கார்த்திகை மாதத்தில் ஏகாதசி முடிஞ்சு சுக்லபக்ஷத்தில் துவாதசி ஆரம்பம், 2வது ஜாமம் வீணையை எடுத்துண்டு திருப்பள்ளி எழுச்சி பாட வரான். ஏன்னா 10 வருஷமாக பாடின்னு இருக்கான். அன்றைக்கி அந்த துவாதசி சுக்லபக்ஷம் அர்த்த ஜாமம் ஏகாதசி முடிஞ்சு வீணையை எடுத்துட்டு கிளம்புறான். அப்போது வர வழியில் ஒரு பிரம்மரக்ஷஸ் அவனை தடுத்துருத்து. இத்தனை நாளாக இல்லை, பிரம்மரக்ஷஸ் வந்து அவனை தடுத்து, நீ வந்து எனக்கு சரியான உணவு, நான் உன்னை சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். இல்லைப்பா, 10 வருஷமாக நான் பகவானை பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கேன், பிரார்த்திக்கிறேன், நான் விரதம் மாதிரி இதை பண்ணிகிட்ருக்கேன், நான் பாடிட்டு உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறான். 10 வருஷமாக நீ பாடின்னு இருக்கலாம், எனக்கு 10 நாளாக பயங்கர பசி, அதனால் நான் உன்னை சாப்பிட போகிறேன். உன்னை வந்து அப்படியே கட் பண்ணி துண்டு துண்டாக வெட்டி மாம்சம் ரத்தம் தனித்தனியாக வச்சு ஒரு தேவதைக்கு உபாசனை பண்ணுற தேவதைக்கு பண்ணிவிட்டு நான் சாப்பிட போகிறேன் அப்படிங்கிறான். எனக்கு ரொம்ப சந்தோஷப்பா, அந்த சரீரத்தில் ஒன்றும் கிடையாது, நான் கொடுத்துட்றேன். ஆனால் இந்த விரதம் பூர்த்தியாகாமல் நான் பண்ணுறதுக்கு விரும்பலை. நான் பகவான் பெருமாளை திருப்பள்ளி எழுச்சி பாடின்னு இருக்கேன், திருப்பல்லாண்டு, அதை நிறுத்த முடியாது, அதுக்கு மட்டும் நீ அனுமதி கொடு, நான் உடனே திரும்பி வந்துடுறேன் பாடிட்டு. இந்த மாதிரி எத்தனை பேர் சொல்லுவா, நீ உன்னை விட்டேன்னா திரும்பி வருவே நீ அப்படின்னு சொல்கிறான். அப்போது 18 சபதங்கள் பண்ணுறான். 18 சபதங்கள் ரொம்ப அற்புதமாக வர்ணிக்கிறார். இதுக்கு பராசர பட்டர் குருத்தாழ்வாருடைய மைந்தன் பிரமாதமாக பாஷ்யம் எழுதியிருக்கார். அப்பேற்பட்ட ஒரு சபதங்கள் 18. அதில் நிறைய சொல்கிறான். ஸ்திரீகளுக்கு துரோகம் பண்ணுறது, பத்னிக்கு துரோகம் பண்ணால் என்ன வரும், அப்படியே அடிக்கிட்டு போகிறான். அதில் முக்கியமானதை நான் எடுத்துக்கிறேன். அதில் வந்து 32வது ஸ்லோகம் முதல் சபதம் என்ன பண்ணுறான்னா, சத்யமூலம் ஜகத் சர்வம் லோகஸ் சத்யே பிரதிஷ்டிதக நாகம் மித்யா பிரபக்ஷ்யாமி சத்யமேவ வதாம்யகம். நான் எப்போவுமே உண்மை தான் பேசுவேன், சத்தியத்தை தவிர எனக்கு ஒன்றும் தெரியாது. அத்யமே சமயஸ்தத்ர பிரம்ம ராட்சச தம் ஸ்ருணு ஷபாமி சத்யேன கதோ யத்யகம் நாகமே புனக. முதல் சபதம் பண்ணுறான். சத்தியத்தை யார் மீறினாலோ அவளுக்கு என்ன பாவம் வருமோ, என்ன துர்கதி வருமோ, அது என்னை வந்து அடையட்டும், நான் திரும்பி வராவிட்டால். மேலே போயிட்டு பெருமாள்கிட்ட திருப்பள்ளி எழுச்சி பண்ணிவிட்டு நான் திரும்பி வராட்டா அந்த பாவம் என்னை வந்து சேரட்டும்னு சொல்கிறான். இந்த சத்தியங்கிற வார்த்தையை நம்ம நிறைய கேட்குறோம். பிரம்மரக்ஷஸுக்கு அந்த டயத்தில் அவன் மசியலை முதல்ல. ஆனால் பாகவதத்தில் ரொம்ப அருமையான ஸ்லோகம். சத்தியம்தான் என்ன? தசமஸ்கந்தத்தில் 2வது அத்தியாயம் 26வது ஸ்லோகம் ரொம்ப பிரசித்தி. எல்லாரும் பாராயணத்தில் நிறைய 2 தடவை சொல்லுவாங்க அந்த ஸ்லோகம். சத்யவ்ரதம் சத்யபரம் த்ரிசத்யம் சத்யஸ்ய யோனிம் நிஹிதம் ச சத்யே சத்யஸ்ய சத்யம் ரித சத்ய நேத்ரம் சத்யாத்மகம் துவாம் சரணம் பிரபன்னாக. தேவகி கர்ப்பத்துக்குள்ளே பகவான் பிரவேசித்தாச்சு. ஆனால் பகவான் இன்னும் அவதாரம் பண்ணலை, வெளியில் வரலை, பரப்பு ஆகலை. இன்னும் 3வது அத்தியாயத்தில் தான் வருது. அப்போது ரிஷிகள் தேவர்கள்லாம் பகவானை பார்த்து சொல்கிறா, நீ சத்தியவிரதன், நீ சத்தியபரன், ஏன்னா சத்தியத்தினால் உபாசிக்கக்கூடிய தெய்வத்தில் நீதானே, உன்னை தவிர யார் இருக்கா?
சத்தியஸ்ய யோனிகி நிகிதம் ச சத்தியே. அதாவது பஞ்சபூதங்களில் நீ இருக்க. சத்தியம்னு பிரிச்சேன்னாக்க பாகவத்தில் பாஷ்யம் பண்ணும்போது சத்துங்கிறது பூமி, ஜலம், அக்னியை குறிக்கிறது. அதில் ஸ்பர்ஷம் பண்ண முடியும். தியாங்கிறது ஆகாசம், ஸ்பேஸ், அப்புறம் ஏர், அது ரெண்டும். சத்தியம் அது பஞ்சபூதமாயிடுறது. அந்த பஞ்சபூதங்களில் மறைஞ்சிருப்பியப்பா நீ, பஞ்சபூதங்களுக்கு அடிப்படையானவன் நீ, அந்த மாதிரி பட்டவன் நீ, சத்தியத்தாலேயே பண்ணினவன், சத்தியமே உருவெடுத்தவன், அப்பேற்பட்ட இது ஒன்று. த்ரிசத்தியம். த்ரிசத்தியம்னா பிஃபோர் கிரியேஷன், டியூரிங் கிரியேஷன், ஆஃப்டர் கிரியேஷன். சிருஷ்டிக்கு முன்னால், சிருஷ்டியின் பொழுது, சிருஷ்டிக்கு பிறகு. இந்த மூணுத்திலையும் சத்தியமாக இருக்கிறவன். அப்பேற்பட்ட சத்திய உருவமான ஒன்றை நாங்கள் நமஸ்கரிக்கிறோம் சொல்கிறான் இந்த சத்தியத்துக்கு. அப்போது இந்த சத்தியத்தை புறக்கணித்தா பகவானையே புறக்கணித்த மாதிரி ஆகிடும், பெருமாளையே புறக்கணித்த மாதிரி ஆகிடும். அதுதான் இதுக்கு தாத்பரியம். இது மாதிரி பராசர பட்டர் இதை அவர் எழுதும்போது இந்த வியாக்கியானத்தில் அவர் சாதாரணமாக நிறைய சொல்லியிருக்கார். ஆனால் இது பாகவத்தில் வர ஸ்லோகங்கிறதுனால இது எப்படி சேர்ந்து கரெக்டாக வருது, இந்த இவனுக்கு பொருந்துறதுங்கிறதுக்கு. சத்தியத்தை நான் மீறினா எனக்கு என்ன கதி கிடைக்குமோ, பாவம் கிடைக்குமோ, அது என்னை சேரட்டும் சொல்கிறான். சத்தியத்துக்கு அவ்வளோ இருக்குது. அப்புறம் வாய்மை உண்மையை ரெண்டு கண்ணாக வச்சுருக்கார். திருநேத்திரம். சத்தியம், சத்தியஸ்ய சத்தியம் திருதசத்திய நேத்திரம். வாய்மை உண்மையை ரெண்டு கண்ணாக வச்சுருக்கார் பகவான்ங்கும்போது திருக்குறளை பார்த்தேன். வாய்மை உண்மை, உள்ளதை சொல்கிறது உண்மை. வாய்மை ரொம்ப ப்ராடர் டேர்ம். திருக்குறளில் அருமையாக 3 திருக்குறள் இருக்குது. வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். பிரத்தியாருக்கு தீங்கு, தீமை, ஆபத்து, ஏதாவது கெடுதல் வரும்னா தீமை இல்லாத சொல்லல், அதுக்கு பேர் தான் வாய்மை. அப்புறம் எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு. எத்தனை விளக்குன்னு வச்சுருந்தாலும், எத்தனை பிரகாசம் இருந்தாலும், பொய்யா விளக்கு, பொய் சொல்லாமல் இருக்கிறது தான் சான்றோர்களுக்கு விளக்கு. ஸோ வாய்மைக்கு என்ன பரிமாணங்கள் பாருங்கள். அப்புறம் சொல்கிறார், யாமையா கண்டவற்றுள் இல்லை எனைத்தொன்றும் வாய்மையின் நல்ல பிற. எவ்வளோ ஆகமம் புஸ்தகமெல்லாம் படித்து ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டேன்ப்பா, வாய்மையை விட வசத்தியாக எனக்கு ஒன்றும் தெரியலைங்கிறார் திருவள்ளுவர். ஸோ வாய்மை, உண்மை, சத்தியம், இதை வச்சு இந்த பிரதிக்கையை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ மசியிலேவன் பிரம்மராட்சஸ். அடுத்து சொல்கிறான், தத்வாமை பூமிதானம் து புனராச்சிந்ததீஹயக தஸ்ய பாபேன லிப்யேயம் யத்யகம் நாகமே புனக. ஒரு பிராமணனுக்கு ஒரு பூமியை தானம் பண்ணிட்டு நீ திரும்பி வாங்கிண்டேனா அந்த பாவம் எதுவோ அது நான் திரும்பி வராட்டால் என்ன சேரட்டும், அந்த பாவத்தை நான் அடைவேனாக அப்படின்னு சொல்கிறான். பிரம்மராட்சஸ் அப்படியே தான் இருக்கா, ஸ்டாண்டிங் ஸ்டில், இஸ் ஸ்டில் ஈகர் டு ஈட் ஒன்லி. அப்புறம் சொல்கிறான், யஸ்து கன்யாம் ததாமீதி புனஸ்தாம் ந பிரயச்சதி தஸ்ய பாபேன லிப்யேயம் யத்யகம் நாகமே புனக. ஒரு கன்னிகாதானம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு ஒரு இடத்த நிச்சயம் பண்ணிவிட்டு வாட்டவர் அதை பண்ணாமல் போயிட்டால் என்ன பாவம் வருமோ அந்த பாவம் என்னை சேரட்டும், நான் திரும்பி வராட்டா அப்படின்னு சொல்கிறான். முக்கியமான ஸ்லோகங்களில் எடுக்கிறேன். அடுத்தது தாஸ்யாமீதி பிரதிஸ்ருத்ய நச்ச யஸ்தத் பிரயச்சதி கதிம் தஸ்ய பிரபத்யே வை யத்யகம் நாகமே புனக. யார் ஒருவனுக்கு நான் ஒரு பொருளை தரேன்னு ப்ராமிஸ் பண்ணிவிட்டு இல்லைன்னு விட்றேன், நாளைக்கு வாங்குறேன், அப்புறம் இல்லைன்னே சொல்லிவிட்றேன், தரமாட்டேன்னு சொல்லிவிட்டால் அந்த பாவம் என்ன அடையட்டும். அதாவது தானம் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு கொடுக்காட்டாலும் பாவம், தானம் கொடுக்கறத திரும்பி வாங்கினாலும் பாவம், அது என்னை அடையட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு பிரம்மராட்சஸ் அப்படியே தான் இருக்கான். அப்புறம் கோகுலஸ்ய த்ரிஷார்த்தஸ்ய ஜலார்த்த அபிதாவதः விக்னமாச்சரதே யஸ்து தத் பாபம் ஸ்யாத் அநாகமே. பசுமாடுகள் தாகத்தால் தவிச்சு ஓடி வர்றது
அப்போது தாகத்துக்கு தண்ணீர் கொடுக்காமல் விரட்டி அடிச்சுட்டேன்னா அந்த பாவம் மகா பாவம், கோரக்ஷமெல்லாம் நம்ம பேசுகிறோம், எவ்வளோ பெருசு. அந்த பாவம் என்னை வந்து அடையட்டும், நான் திரும்பி வராட்டா அப்படிங்கிறான். ஒன்றுத்துக்கும் மசியில் அவன் ஸ்டாண்டிங் ஸ்டில் தான். அப்புறம் கடைசியில் 2 சொல்கிறான். வாசுதேவம் பரித்யஜ்ய ஏன்யம் தேவம் உபாசதே தேஷாம் கதிம் பிரபத்யேவை யத்யகம் நாகமே புனக. வாசுதேவனை பரித்யஜம் வாசுதேவனை விட்டுட்டு வேறு தெய்வதைகளை உபாசனை பண்ணினால் அவளுக்கு என்ன துர்கதி கிடைக்குமோ, கீழே போயிடுவாவா, அந்த கதி என்னை வந்து அடையட்டும். இந்த வாசுதேவன்கிற இடத்துல பராசரப்பட்டர் என்ன சொல்கிறாருன்னா, பரமாத்மாவுக்கு நிகராக ஒன்றும் கிடையாது. அந்த பரமாத்மாவை நீ புறக்கணிக்க முடியாது. அப்போது பகவத்கீதையில் ஒரு ஸ்லோகம் வரும், நம்ம எல்லாருக்கும் தெரியும். பகூனாம் ஜென்மனாம் அந்தே ஞானமான் மாம் பிரபத்தியதே வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மாசு துர்லபா. எத்தனையோ ஜென்மங்கள் எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஞானிகள் என்ன அடையிறா, வாசுதேவன்தான் எல்லாம்னு சொல்லக்கூடியவனும், வாசுதேவன்தான் உலகம், அவன்தான் பரமாத்மா, வாசுதேவன்தான்னு சொல்லக்கூடிய மகாத்மாவை பார்க்கறது ரொம்ப துர்லபம்பா அப்படிங்கிறா. இவன் ஒரு மகாத்மாவாக தெரிகிறான் இப்போ என் கண்ணுக்கு. யார்? அவனுக்கு பேர் சூட்டினவர் நம்ம பராசரப்பட்டர். அவனை வந்து நம்பாடுவார்னு சொல்கிறார். நம்பாடுவார்னு அவனுக்கு பேர். இதுவரையும் நம்ம பார்த்துட்டு வந்தோமே, அவனுடைய பெயர் நம்பாடுவான் அப்படின்னு வைக்கிறார் பராசரர். அந்த நம்பாடுவான் அந்த லெவலில் இருக்கான் இப்போது, நம்பாடுவான். அப்போவும் அசையலை. அப்புறம் கடைசியில் சொல்கிறான், நாராயணம் அதான்யைஸ்து தேவைஹி துல்யம் கரோதியக தஸ்ய பாபேன லிப்யேயம் யத்யகம் நாகமே புனக. அந்த பரமாத்மா நாராயணனை கர்மாவினால் வசப்படக்கூடியங்கிறார் பராசரப்பட்டர். கர்மாக்களால் வசப்படக்கூடிய மற்ற தேவதைகளையும், கர்மாக்களால் வசப்படக்கூடிய தேவதைகளையும் நாராயணனையும் சமம் என்று பாவித்தால் நீ வந்து திரும்பி சம்சார சாகரத்தில் கடவாய், சம்சார சாகரத்தில் போய் சிக்கிப்போய், அதை மாதிரி கதி எனக்கு திரும்பி வரட்டும், மோட்சம் உனக்கு கிடைக்காது, அந்த மாதிரி கதி எனக்கு வரட்டும் அப்படின்னு நான் திரும்பி வராட்டான்னு கடைசியில் சொல்கிறான். இதை கேட்ட உடனே கொஞ்சம் அவனுக்கு நம்பிக்கை வருது. அந்த பிரம்மரக்ஷஸ் நம்பாடுவாரை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி, சரி நம்பாடுவாரை பார்த்து நீங்கள் போயிட்டு வாங்க, போயிட்டு உடனே வந்துடும், பாடிட்டு நான் வெயிட் பண்ணுறேங்கிறான். அவனுக்கு அந்த ஹோப் இருக்காது, ஆனால் அனுமதி கொடுத்துட்டான். இவருக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்கு அனுமதி கிடச்சுடுத்தேன்னு சந்தோஷப்பட்டு மேலே போய் மனம் உருகி கைசிகி ராகத்தில் கடைசியில் ஒரு பாட்டு, அந்த அர்த்த ஜாமத்தில் திருப்பள்ளி எழுச்சி துவாதசே சுக்லபக்ஷத்தில் அந்த தேதியில் அந்த ராகத்தில் ஒரு கீர்த்தனை வச்சுக்கோ உருக்கி பாடுறான். பகவான் அதை கேட்டுட்டோ, அவன்தான் இதுவரை என்னை பார்க்க முடியல, நானாவது பார்க்கலாம்னுட்டோ அந்த துஜஸ்தம்பத்தை நகர்த்திடுவார். கொஞ்சம் தூரம் லேசாக நகர்த்திட்டு அவருடைய கட்டாட்சத்தில் அவனை பார்க்குறார், நம்பாடுவானை பார்க்குறார் பகவான், திருஷ்டி கிடைக்கிறது. பாடிட்டு ரொம்ப வேகமாக திரும்பி வரான், ரொம்ப வேகமாக வரான் திரும்பி. அதாவது போகும்பொழுது திருப்பள்ளி எழுச்சியை பாடணும்னு போகும்பொழுது அந்த விரதம், ஜாகிரத விரதம் பங்கமாகப்படாதுன்னு போகும்போது இருந்த வேகத்தை விட திரும்பி வர வேகம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போது ஒரு சுந்தர புருஷன் அவரை தடுத்து நிறுத்துகிறார். என்னப்பா இவ்வளோ வேகமாக போகிறே, என்ன அவசரம், அப்படி என்ன இருக்குது, பாடினே உடனே போறியே திரும்பி அப்படின்னு கேட்குறார். இல்லை அந்த பிரம்மரக்ஷஸுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், சத்தியத்தை மீறப்படாது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, என்னுடைய சரீரத்தை கொடுக்க போகிறேன், அவன் சாப்பிடணும்னு சொல்லியிருக்கான், நான் வரேன்னு சொல்லியிருக்கேன், சத்தியத்தை மீறினா மகாபாவம், அதனால் நான் போகிறேன். அவன் மகா பொல்லாதவன், அவன்கிட்ட போய் மாட்டிக்கிறேங்கிறிய, நீ வேறு மார்க்கமாக திரும்பி போ,
அப்படிங்கிறார். சொல்லி பார்க்குறார். இல்லை இல்லை, நான் போகத்தான் வேணும், என்னை தடுக்காதேங்கோங்கிறான். என்ன அவன் என்ன விபீஷணன் நினச்சின்னு இருக்கியா நீ? ஏன்னா விபீஷணன் சொல்கிறது ராட்சசால நல்லவன் இல்லையா, தர்மாத்மா இல்லையா விபீஷணன். ராமர்கிட்ட சரணாகதி அடைகிறான். என்ன விபீஷணன் நினச்சின்னு இருக்கியா? மகா பொல்லாதவன், போகாதேங்கிறார். இல்லை, எனக்கு சத்தியந்தான் பெருசு. அவன் யாராக இருந்தாலும் சரி, அவனுக்கு நான் இரையாகிறேன்னு சொல்லிட்டேன், அதை மீற முடியாது அப்படின்னு சொல்கிறான். அப்போ பகவான் அந்த வைராக்கியத்தை பார்த்துட்டு வந்தது அழகிய நம்பி, திருக்குறுங்குடி நம்பி. ஆனால் அவனுக்கு தெரியாது, அவன் அந்த டயத்தில் அப்படி இல்லை, கிடுக்கிடுன்னு வரான். தன்னுடைய கட்டாட்சத்தால் சரி, இந்த பிரம்மரக்ஷஸுக்கும் சரி, இந்த நம்பாடுவானுக்கும் சரி, நல்ல கதி கிடைக்கணும், மோட்சம் கிடைக்கட்டும்னு அப்படி கண்ணை திறந்து ஆசீர்வாதம் பண்ணுறார். இவன் கிடுக்கிடுன்னு ஓடி வரான். ஓடி வந்துட்டா இந்த பிரம்மரக்ஷஸை கொஞ்சம் மனசு மாறுறது ஏன் தெரியல. அவன் என்ன சொல்கிறான், அதாவது நீ என்ன பண்ணுற, நான் உன்னை சாப்பிடலை, உன்னை விட்டுடுறேன், இவ்வளோ நாள் பாடினிய இந்த கீர்த்தனைகள்லாம், அதனுடைய பலனை எனக்கு கொடுத்துரும், நான் உன்னை விட்டுடுறேங்கிறான். இந்த பாரு, நீ என்னக்கிட்ட என்ன சொன்னேன், நான் அந்த சத்தியத்தை மீறப்படாதுன்னு வந்திருக்கேன். என்ன சாப்பிடணுன்னு தானே சொன்னேன், அது என்னமோ கட் பண்ணி துண்டு துண்டாக்கி மாம்சம் ரத்தம் நீ சாப்பிடு, நீ சந்தோஷமாக, அதுக்கு தானே நான் வந்திருக்கேன், என்ன பலன், அதெல்லாம் கொடுக்க முடியாது. இல்லை, அது எப்படியாவது கெஞ்சி பார்க்குறான், அதெல்லாம் முடியாது, நீ வந்து சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு சாப்பிடு, டிலே பண்ணாத, எனக்கு போகணும், சாப்பிட்டு சீக்கிரமாக, அவ்வளோதான், சரீரம் போகட்டும், இந்த சரீரத்தை வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறான். அவன் கெஞ்சுறான், என்னெல்லாமோ சொல்லி பார்க்குறான், இல்லை. அப்புறம் அவன் காலை பிடிச்சுட்டான். சரணாகதி இது மாதிரி நான் பிரம்மரக்ஷஸ்லேருந்து விமோச்சனம், சாப விமோச்சனம் மாதிரி இதுலேருந்து விடுதலை ஆகணும் எனக்கு, அதுக்காக தான் நான் உன்னை கெஞ்சி கேட்குறேன், எனக்கு தயவு செய்து கிருபை பண்ணு, கொஞ்சம் கம்பேஷனேட்டாக இரு அப்படின்னு சொல்கிறான். அப்போது இவனுக்கு மனசு உருகிறது. பிரம்மரக்ஷஸா எப்படி நீ ஆனே அப்படின்னு கேட்குறான். கம்பேஷனேட்டோன்னு இவனுக்கு மனசு உருகிறது. இந்த நல்ல ஆத்மா மகாத்மாவனுடைய காலை பிடிச்சினதுனால இவனுக்கு பூர்வ ஜென்ம ஞாபகம் வருது. நான் சோமசர்மான்னு இருந்தேன், போன ஜென்மத்தில் ஒரு பிராமணனாக இருந்தேன், யாகங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன், நிறைய திரவியம் சம்பாதிக்கணும்னு ஆசையில் யாகங்களை தப்பான பிரயோகங்களை கொண்டு பண்ணினேன், நிறைய தப்பிதங்கள் பண்ணினேன். 5ஆவது நாள் என்னுடைய பிராணன் போயிடுத்து, பிரம்மரக்ஷஸாக போயிட்டேன், அதுலேருந்து எனக்கு விடுதலை வேணும்ப்பா, தயவுசெய்து எனக்கு நீ கொடு அந்த விடுதலை, உன்னுடைய பாட்டினுடைய பலனை கொடு, நீ எல்லாம் கொடுக்க வேண்டாம், ஏதோ ஒரு பாட்டை கொடு, அதனுடைய பலன் இருந்தால் போருங்கிறான். அப்போது 88வது ஸ்லோகம், யன்மயா பశ్చిமம் கீதம் ஸ்வரம் கைஷிகம் உத்தமம் ஃபலேன தஸ்ய பத்ரம் தே மோக்ஷயிஷ்யாமி கில்பிஷாது அப்படிங்கிறான். நான் இன்றைக்கி கைஷிக ராகம், கைஷிகி நிஷாதம், கைஷிகி ராகம்னா பைரவி, அதில் ஒரு பாட்டு பகவானை பற்றி திருப்பள்ளி எழுச்சி பாடினேன். அந்த பாட்டினுடைய பலனை நீ எடுத்துண்டு மோட்சம் அடைவாயாக சொல்லிவிடுறான். இந்த மோட்சம் அடைவாய் நம்ம சொன்னது பகவான் சொல்ல வைக்கிறார். நம்பி, திருக்குறுங்குடி நம்பி, முதல் மோட்சம் பிரம்மரக்ஷஸு கிடைக்கணும், அப்புறம் இவனுக்கு தான். அதாவது கஜேந்திர மோட்சம் மாதிரி, கஜேந்திரன் ஆதிமூலமேனு கூப்பிட்டாலும் முதலைக்குத்தான் முதல்ல மோட்சம். சக்கரத்தை விடுறார் இல்லையா, அந்த முதலையை விட்டு, அந்த சக்கரத்தை விட்டு முதலே மோட்சம் கிடைக்கிறது, அப்புறம் கஜேந்திரன் சொல்கிறோம். அது மாதிரி அவன் மோட்சம் அடைவாயாகனோடனே இப்போது பலஸ்துதி ஒரு கன்க்ளூஷன் மாதிரி சொல்கிறேன். அந்த பலஸ்துதிக்கு முன்னாடி ஸ்ரீ வராஹோ வாச்ச யஸ்து காயதி பக்தியா வை கைஷிகம் மம சம்சதி சதாரயதி துர்காணி ஸ்வபாகோ ராட்சசம் யதா. இந்த கைஷிக்கியில் என்ன ஒருத்தன், யார் ஒருவன் மனமுருகி பாடுறானோ, இந்த நாளில் மனமுருகி பாடுறானோ, சுக்லபக்ஷ துவாதசி டயத்தில், ஏகாதசி முடிஞ்சு துவாதசி பிரதம் பூர்த்தி பண்ணுற டயத்தில் பாடுறானோ, அவன் எப்படி நம்பாடுவான் இந்த பிரம்மரக்ஷஸை
கரையேற்றினானோ அது மாதிரி அவனே ஒரு நம்பாடுவான் மாதிரி மாறி நிறைய பேர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து கரையேற்றுவான். அப்பேற்பட்ட ஒரு நாள் இது. அதை நம்பாடுவானா எல்லாரும் மாறுவா. அந்த மாதிரி ஒரு பலஸ்துதி சொல்கிறார் அவர். யார் ஒருவன் உருக்கமாக பாடி அதை சொன்னாலும் இந்த சுக்லபக்ஷ துவாதசியில் டயத்தில் பெருமாளை நோக்கி இந்த என்னை பற்றி உருக்கமாக பாடுறானோ கைசிகி ராகத்தில், அப்போது நம்பாடுவான் எப்படி கரையேற்றினாரோ அந்த பிரம்மரக்ஷஸை அது மாதிரி நிறைய பேர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து கரையேற்ற உபாயமாக இருப்பா. முதல் ஸ்லோகம் 89. 90. ஏவம் தத்ர வரம் கிருஹ்ய ராட்சசோ பிரம்ம சம்ஸ்திதः ஜாதஸ்து விமலே வம்சே மம லோகஞ்ச கச்சதி. இந்த கைசிகி மகாத்மியத்தினாலையும் அந்த பலனை இவன் கொடுத்ததுனாலையும் அந்த பிரம்மரக்ஷஸ் அந்த சாபத்திலேருந்து விடுதலையாகி நல்ல குடும்பங்களில் பிறந்து நல்ல 1-2 பிறவிகள் எடுத்து பகவானை திருப்பல்லாண்டு பாடி பரமபதம் அடைகிறான். அடுத்தது ஸ்வபாகச்சாபி சுஸ்ரோணி மம சைவோபகாயகः கிருத்வா து விபுலம் கர்ம சப்ரம்மத்வம் உபாகதः. இந்த நம்பாடுவாரும் நிறைய நாள் இந்த உலகத்தில் வாழ்ந்து திருப்பல்லாண்டெல்லாம் பாடி திருப்பள்ளி எழுச்சியெல்லாம் பாடி எப்பவும் போல் அந்த தினம் வந்து என்ன பாடுறது ஜாகிரத டயத்தில் அப்படியே பாடி அவனுக்கும் பரமபதம் கிடைத்தது அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியில் ஒன்று சொல்கிறார். ஒரு பலஸ்துதி கடைசி ஒன்று 92வது ஸ்லோகம். இதோட சம்பூர்ணமாக ஆறுது இந்த மகாத்மியத்தை பற்றி. ஏதத் கீத பலம் தேவி கௌமுதத் துவாதசிம் புனः யஸ்து காயதி சஸ்ரீமான் மம லோகஞ்ச கச்சதி. இந்த சுக்லபக்ஷ கார்த்திகை மாதத்தில் வர துவாதசி விரதம் பூர்த்தி பண்ணும் பொழுது எவன் ஒருவன் இந்த புராணத்தை கைசிக மகாத்மியத்தை படிக்கிறானோ வாசிக்கிறானோ பாராயணம் பண்ணுறானோ அதை யாரெல்லாம் கேட்குறாளோ அவள்லாம் பரமபதம் அடைவா என்னை சேர்ந்து தேவி இதுன்னு சொல்லி நாராயணர் வேதத்துக்கும் அப்பால் இருக்கிறவர், எல்லாத்துக்கும் முதற் கடவுளாக இருக்கிறவர் பரமாத்மா சொல்ல அவளுக்கு களைப்பு நீங்கி பூமி தேவி சமாதானம் அடையிறா அப்படின்னுட்டு இந்த கைசிக புராணம் முடிஞ்சு விடுறது. இப்போது இந்த புராணத்தில் வர ஒரு காட்சியை திருக்குறுங்குடியில் ட்ராமா நாடகமாக போடுறான். கைசிக மகாத்மியம். அதில் வந்து ஒருத்தன் பிரம்மரக்ஷஸாக நடிப்பான், ஒருத்தன் வந்து நம்பாடுவாராக வருவார், ஒருத்தன் வந்து சுந்தரமூர்த்தி திருக்குறுங்குடி நம்பியாக வருவாள். அதை வந்து நிறைய அன்னையிலிருந்து இன்னி பரியந்தம் பண்ணிட்டுருக்கா. ரொம்ப விமர்சையாக நடக்கும். விரதமெல்லாம் இருந்து 45 நாள் 48 நாள் விரதம் அனுஷ்டானமெல்லாம் இருந்து அந்த மலஜாதியை சேர்ந்தவாளே இந்த ட்ராமாவை போடுறா. அது வந்து ரொம்ப பிரசித்தியாக இருக்குது. அடுத்தபடியாக பராசர பட்டர் ஸ்ரீரங்கத்திலேருந்து இங்கே வந்து பாடி இந்த பாஷ்யமெல்லாம் எழுதி அவர் அங்கே பண்ணினதுனால ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் திரு ரங்கநாதரை ஒரு சிம்மாசனத்தில் உட்காத்தி அசன் பண்ணி அந்த பச்சை கற்பூரெல்லாம் தூவி 360 விதமான பீதாம்பரங்களை இல்லை நீங்கள் ஷால்னு சொல்லலாம் அதெல்லாம் பெருமாளுக்கு சாத்தி விமர்சையாக கற்பூர ஆர்த்தி பண்ணி கொண்டாடுறா. அப்பேற்பட்டதுன்னா இதுக்கு எவ்வளோ மகாத்மியம் இருக்கணும்னு நம்ம புரிஞ்சுக்கணும். கடைசியாக இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தோம்னா எனக்கு தோன்றதை சொல்கிறேன். நமக்குள்ளேயே நம்பாடுவாரும் இருக்கா, பிரம்மரக்ஷஸும் இருக்கா. இந்த நமக்குள்ளே இருக்கிற நம்பாடுவாரை நம்ம எழுப்பி உசுப்பி விட்டு ஊக்கப்படுத்தி பிரம்மரக்ஷஸுங்கிறது ஒரு டேர்ம் சம்ஸ்கிருதத்தில். ஏன்னா பிரம்மகத்தி தோஷம் படித்தவன் அதை பண்ணிட்டான் பிரம்மகத்தி பிரம்மரக்ஷஸ். அந்த ராட்சச குணங்கள்னாக்க நமக்கு இருக்கிற ஈகோ, காமக்ரோதம், அப்புறம் அகங்காரம் முதலியன நிறைய நம்ம ஹிருதயத்தில் இருக்குது, நம்ம மனசில் இருக்குது, நம்மள்கிட்ட இருக்குது. அது பிரம்மரக்ஷஸ். அதை விரட்டி அடிக்கிறதுக்கு நம்பாடுவாராக இருக்கிற இன்னொருத்தரை நம்ம எழுப்பி நமக்குள்ளேயே தான் இருக்கா, அதை எழுப்பி
அதை மாதிரி பாராயணம் பண்ணி கானம் பண்ணி அப்படி பண்ணினா பிரம்மரக்ஷஸை விடுதலையாகி நமக்கு மோட்சம் பரமபதம் கிடைக்குங்கிறது தாத்பரியம். இப்போது நம்பாடுவார்னா எல்லாராலையும் பாட முடியாதுன்னு சொல்லலாம். பாராயணம் பண்ணுங்கோ, பாராயணம் பண்ணுறதை கேளுங்கோ. நம்பாடுவார் சத்சங்கம் தானே, சத்சங்கத்வே நிசங்கத்துவம். அந்த நம்பாடுவார் நமக்குள்ளேயே இருக்க, அவரை எழுப்பி விடுங்கோ, அவரை உசிப்பி விடுங்கோ. நம்பாடுவாரவே நீ மாறிடுவே, அப்புறம் பிரம்மரக்ஷஸ் ஓடி போயிடுவான். அப்போது உனக்கு பரமபதம் கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும், லிபரேஷன் ஃப்ரம் த பாண்டேஜ் ஆஃப் லைஃப். அதுதான் நான் புரிஞ்சுட்ட ஒரு எசன்ஸ் ஆஃப் கைசிக மகாத்மியம். எனக்கு இந்த சந்தர்ப்பம் கொடுத்ததுக்கு மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றி. திரு சீதாராமன் அவர்களுக்கு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு என்னுடைய கிருதஜ்ஞையை தெரிவிச்சுக்கிறேன். ராஜா பட்டர் தான் நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னார். நான் கொஞ்சம் பயந்துட்டு இருந்தேன், புராணத்தெல்லாம் படிக்கணும், என்னால் முடியுமா தெரியாது, நாளைக்கு சொல்கிறேன்னு சொன்னேன். ஏதோ பகவான் பெருமாள் எனக்கு அனுகிரகம் பண்ணி என்னால் முடிஞ்சதை உங்கள் முன்னாடி சமர்ப்பித்திருக்கிறேன். நன்றி. இதை எல்லாரும் பாராயணம் பண்ணுவோம். இப்போது பைரவி ராகத்தில் அடுத்ததாக பாடுவா திருமதி அனசூயா ராமகிருஷ்ணன், டாக்டர் திருமதி லக்ஷ்மி வெங்கட் அவ பாடுவா. இதை ஆனந்தமாக நம்ம ரசிப்போம். அதன் பிறகு திரு சீதாராமனுடைய சொற்பொழிவு, சிறப்பு சொற்பொழிவு நடக்கும். எல்லோரும் வந்து கேட்டுங்கோ. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய கிருதக்கை இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து நான் சொன்னதை உபன்யாசத்தை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.